திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தொடரும் கனமழையினால் தோப்படி-திடல், கொக்கலாடி பகுதி சுமார் 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். ஐயப்பன், விவசாயிகள் வேதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கடந்த ஒரு வார காலமாக கனமழை பெய்து வந்தது. வடகிழக்கு பருவமழையால் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது திருத்துறைப்பூண்டியில். இதனால் பார்த்தீங்கன்னா கொக்கலாடி, சுந்தரபுரி, மேலப்பெருமலை, இடும்பவனம் பகுதியில் பார்த்தீங்கன்னா 20 நாள் 30 நாள் அந்த நடவு செய்யப்பட்ட பயிர் முற்றிலுமாக ஒரு 500 ஏக்கருக்கு மேல் மூழ்கியுள்ளது. மேலும் இந்த கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் 80-90 நாள் வளர்ந்து வந்த பயிர்களும் வயல்வெளிகளில் மழைநீர் தேங்கி முற்றிலுமாக மூழ்கும் அபாயம் உள்ளதால் இப்பகுதி விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். இவ்வாண்டு மேட்டூர் அணையிலிருந்து இந்த தண்ணீர் மிக தாமதமாக வந்ததால் குறுவை பயிர்கள் சுத்தமாக இந்த பக்கம் பயிரிடப்படவில்லை. இந்த பகுதி விவசாயிகள் முழுக்க சம்பா விவசாயத்தை மட்டுமே நம்பியிருந்தனர். இந்த கனமழையால் பயிரிடப்பட்ட சம்பா பயிர்கள் மூழ்குவதால் இப்பகுதி விவசாயிகள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். ஐயப்பன், தகவலுக்கு நன்றி.